தந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பெத்லெகேம் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Joy to the earth, the Savior reigns. Let men their songs employ. While fields and floods, rock hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் மந்தையில் கடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரச்சாரம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட அவர்கள் அவையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே அவரை துதித்து கொண்டிருந்தார்கள். நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். எவ்விடம் யூதாவுக்கு ராஜாவாகிய பிறந்திருக்கிறாராமே, எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவரும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எல்லா பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் வேத பாரகரும் எல்லாம் கூடி வாருங்கள். இந்த கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று உங்கள் யாராவது தெரியுமா? யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார் என்றார்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் தீவிரமாய் விசாரித்தான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள். இப்பொழுது நீங்கள் மூவரும் பெத்லெகேமை நோக்கி போங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. Kings of Orient are bearing gifts, we traverse afar, field and fountain, moor and mountain, following yonder star. Oh, star of wonder, star of light, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. அவர்கள் அந்த நட்சத்திரம் கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாக மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். Born a king on Bethlehem's plain, gold I bring to crown him again, king forever ceasing, never over us all to reign. Frankincense to offer I buy, incense on the deity night, prayer and praising voices raising, worshipping God on high. Myrrh is mine, its bitter perfume breathes a life of gathering gloom, sorrowing, sighing, bleeding, dying, sealed in the stone cold tomb. Oh, star of wonder,